அனைவருக்குமே வணக்கம். SBI அவங்களுடைய ரீசெண்டா ஒரு புது கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. Flipkart SBI கிரெடிட் கார்டு. ரீசெண்டா இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கிரெடிட் கார்டில் என்னன்னா Flipkartல மட்டும் இல்லாம மிந்த்ரா, கிளியர் ட்ரிப், ஜொமேட்டோ இது மாதிரி சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. அதுலயுமே ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு சிறந்த கிரெடிட் கார்டா, இந்த கிரெடிட் கார்டை பெறலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தென் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு. அதாவது என்னன்னா Flipkart வந்து SBI கூட பார்ட்னர்ஷிப்பில் இந்த கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி எப்படி வந்து Flipkart ஆக்சிஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப்பில் அந்த Flipkart ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீ மற்றும் ரினியூவல் ஃபீ பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீ என்னன்னா 500 ரூபா ப்ளஸ் GST. ஆனால் இதில் என்னன்னா அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைச்சிரும். அதாவது என்னன்னா அந்த ஜாயினிங் ஃபீ வந்து கட்டினதுக்கப்புறம் 250 ரூபா மதிப்புள்ள அந்த Flipkartோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகி 30 நாளுக்குள்ளேயே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்போ என்னன்னா இன்னொரு Flipkartோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடைச்சிரும். அதாவது என்னன்னா 500 ரூபா மதிப்புள்ள அந்த Flipkartோடைய கிஃப்ட் கார்டு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் 500 ரூபா மதிப்புள்ள கிளியர் ட்ரிப்போடைய வவுச்சருமே கிடைச்சிரும். ஸோ அதனால இதில் என்னன்னா அந்த வெல்கம் பெனிஃபிட் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ஜாயினிங் ஃபீ வந்து கட்டினதுக்கப்புறம் அதோடைய அதிகமான மதிப்புள்ள அந்த கிஃப்ட் கார்டு மற்றும் வவுச்சர் வந்து கிடைச்சிருது. தென் இதோடைய ரினியூவல் இல்லைன்னா ஆனுவல் ஃபீ பற்றி சொல்ல போனோம்னா அது வந்து 500 ரூபா ப்ளஸ் GST. ஸோ இது வந்து என்னன்னா 2வது வருஷத்துல இருந்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் 3.5 லட்சம் இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா அது வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்ன முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக Flipkart, தென் Flipkartோடைய அந்த மினிட்ஸ், க்ரோசரி இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். ஆனால் ஒரு கேலண்டர் குவார்டரில் என்னன்னா 4000 ரூபா வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்கும். எதை நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம்னா ஜனவரி டு மார்ச், தென் ஏப்ரல் டு ஜூன், இதை தான் நம்ம கேலண்டர் குவார்டர்னு சொல்லுவோம். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மிந்த்ராலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 7.5% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதுலேயுமே என்னன்னா ஒரு கேலண்டர் குவார்டரில் 4000 ரூபா வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக கிளியர் ட்ரிப்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். தென் இதுலேயுமே என்னன்னா ஒரு கேலண்டர் குவார்டரில் 4000 ரூபா வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக கிளியர் ட்ரிப்ல போயிட்டு அந்த ஹோட்டல்ஸ் புக்கிங்ல பண்ணும்போது அப்போ என்னன்னா 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பஸ் டிக்கெட்ஸ்ல புக் பண்ணும்போது 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். தென் ஃப்ளைட் டிக்கெட்ஸில் புக் பண்ணும்போது 7% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 5% கேஷ்பேக் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால டிராவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டாக தெரியுது. சப்போஸ் நீங்கள் இந்த ஹோட்டல்ஸு இல்லைனா ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு அதில் நீங்கள் அதிகமாக புக் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் கிளியர் ட்ரிப்பில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஜொமேட்டோ, ஊபர், PVR, நெட்மெட்ஸ் இது மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 4% கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல சொன்னேன் இல்லையா, ஜொமேட்டோ, ஊபர், நெட்மெட்ஸ், PVR இது எல்லாமே சேர்த்து இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு கேலண்டர் குவார்டரில் 4000 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மற்ற ஸ்பென்ஸ்லாம் பண்ணும்போது அதாவது என்னன்னா ஆன்லைன் ஆகட்டும் சரி இல்லைனா ஆஃப்லைன் ஆகட்டும் சரி மற்ற எலிஜிபிள் ஸ்பென்ஸ்ல என்னன்னா 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எந்த விதமான லிமிட் கிடையாது. அதாவது என்னன்னா இவ்வளோதான் கேஷ்பேக் கிடைக்கும் அது மாதிரி எந்த விதமான லிமிட் கிடையாது. இப்போ இந்த கேஷ்பேக் வந்து கிடைக்கும்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த கேஷ்பேக் வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கேஷ்பேக் இருக்கு இல்லையா அது வந்து அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துடும். தென் அடுத்த பெனிஃபிட் என்னன்னா இதில் வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால ஒரு மாசத்துல 400 ரூபா வரைக்கும் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிரும். ஆனால் எப்போ வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபியூவலில் 400 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணாதான் அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். தென் இதுலேயே என்னன்னா சில கேட்டகரிலாம் இருக்கு. அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த விதமான அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து என்ன கேட்டகரினா அந்த யூட்டிலிட்டி சர்வீஸ், அதாவது என்னன்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது இல்லைனா ஃபியூவலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைனா இன்சூரன்ஸ் சர்வீஸோடைய பேமெண்ட்லாம் பண்ணும்போது இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் பேமெண்ட் பண்ணும்போது, ரெண்டோடைய பேமெண்ட் பண்ணும்போது, வேலட் லோடு பண்ணும்போது, எஜுகேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, கவர்மெண்டோடைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, ஸோ இது மாதிரி சில கேட்டகரியெல்லாம் இருக்கு. அது வந்து என்ன கேட்டகரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கேட்டகரியிலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது
எந்த விதமான அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ சேலரிடு மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மாதம் சம்பளம் வந்து 20,000 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் 30,000 இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து சம்பாதிக்கணும். தென் இங்கே போட்டிருக்கிறத விட சப்போஸ் நீங்கள் கம்மியாக தான் சம்பாதிப்பீங்கன்னா தென் உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, சிபில் ஸ்கோர், அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏஜ் கிரைட்டீரியா பற்றி சொல்ல போனோம்னா நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வயசு வந்து 21 60 இருக்கணும். தென் சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வயசு வந்து 25 65 இருக்கணும். தென் சப்போஸ் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது என்னன்னா அந்த சிபில் ஸ்கோர் அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தென் இதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகாதது அது வந்து SBI கார்ட்ஸ் பொறுத்து தான் இருக்கு. அதாவது என்னன்னா அவங்களுடைய அந்த இன்டர்னல் பாலிசி பொறுத்து தான் இருக்கு. அடுத்ததாக இது வந்து ஒரு சிறந்த கிரெடிட் கார்டா, இந்த கிரெடிட் கார்டை நம்ம பெறலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் கார்டும் பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ அதனால சப்போஸ் நீங்க பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி சப்போஸ் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கலனா, அதாவது என்னன்னா அப்ரூவ் ஆகலைன்னா, நீங்க வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு மேபி வந்து அப்ரூவ் ஆகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகாதது அது வந்து SBI கார்ட்ஸ் பொறுத்து தான் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு சிறந்த கிரெடிட் கார்டான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் கார்டை நீங்க SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுல தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ஜாயினிங் ஃபீ, ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கு. அதை நான் வந்து ஓப்பனாக சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ எளிதாக வந்து அப்ரூவ் ஆகாது கம்பேர்ட் டு இந்த பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால எப்பவுமே அந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து ஓரளவுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தென் இதுலயே நீங்க இந்த கிரெடிட் கார்டை SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுல என்னன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைன்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். அதுலேயுமே குறிப்பாக எந்த ஒரு மர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னன்னா ஒரு பில்லிங் சைக்கிளில், அதாவது என்னன்னா ஒரு மாசத்துல 5,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து பெறலாம். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் வெறும் பிளிப்கார்ட் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக பிளிப்கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா ஒரு குவார்டர்லிலேயே 4,000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ இதுலயே நீங்க இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக பிளிப்கார்ட்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது 5% கேஷ்பேக் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான லிமிட் கிடையாது. அதாவது என்னன்னா எவ்வளவுதான் கேஷ்பேக் கிடைக்கும் அது மாதிரி எந்த விதமான லிமிட் கிடையாது. ஆனா இப்போ என்னன்னா இந்த பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலியமாக பிளிப்கார்ட்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு கேலண்டர் குவார்டர்ல 4,000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டுலயுமே என்னன்னா இது மூலியமாக பிளிப்கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு கேலண்டர் குவார்டர்ல 4,000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதனால நிறைய பேருக்கு என்னன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். லாஸ்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 கிரெடிட் கார்டுமே, அதாவது என்னன்னா பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டு, தென் பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, தென் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, மூணுமே ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டு தான். ஆனால் எனக்கு பர்சனலி இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் அகைன் என்னன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ சுலபமாக வந்து அப்ரூவ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஜாயினிங் ஃபீ மற்றும் ரினியூவல் ஃபீ வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா, இல்லைனா SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இவங்களுடைய பிளிப்கார்ட் ஆப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்கு. தென் அதில் போனதுக்கப்புறம் அது மூலியமாக நீங்கள் வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்னா SBI கார்ட்ஸோடைய வெப்சைட் இருக்கு, அதில் போயிட்டு கூட இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் இதுலயே இந்த பிளிப்கார்ட் SBI கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, அதில் நான் வந்து ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இல்லையா, அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching this video.